சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்தியாய கமலாநிதயே நமஹ. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தத்திலே இன்று 2-in-1 எபிசோடாக நாம் காண உள்ளோம். ஏன்னா 59, 60 ஆகிய 2 ஸ்லோகங்களையும் தொடர்ச்சியான ஸ்லோகங்களாக வில்லூர் சுவாமி பாடியிருக்கிறார். காட்சி அதேதான். சரமா சீதைக்கு ஹனுமான் இலங்கையை எரித்த பின் என்னாச்சுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு வரா. ஆனா அந்த 59வது ஸ்லோகத்தின் தொடர்ச்சியாகவே 60 அமைந்திருப்பதாலே ரெண்டையும் நாம சேர்த்து பார்த்துருவோம். இப்படி சரமா தன்னிடம் சொன்ன விஷயத்தை இப்போ சீதை ராமனிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறாள். ராமனும் கேட்டு இன்புறுகிறான். சங்கரா தொலைக்காட்சி மற்றும் கவசம் கனெக்ட் வாயிலாக நீங்களும் கேட்டு ஆனந்தப்படுகிறீர்கள். இப்போ வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்கோ, உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் ஹனுமான் முன்பு ஸ்லோகங்களை சேவிச்சிடுவோம். முதல்ல 59வது ஸ்லோகம். வாலானலோவா பதிபக்தியுக்த பாலானலோவா தகதிஸ்மலங்காம் காலானலோயம் ஹி பலாசநாதா கோலாஹலோ வேதி நிஷாச்சராணாம். இப்போ சரமா சீதைட்ட சொல்றாளாம், ஹனுமான் இலங்கையை பத்த வச்சுட்டு அவன் போயிட்டான், இலங்கை எரிஞ்சுன்னு இருக்கு. அப்போ அரக்கர்கள்லாம் புலம்பினாலாம், வாலானலோவா, இது வால்லேந்து வந்த நெருப்பா? அது ஹனுமானுடைய வால் எவ்வளவுதான் பெருசுன்னாலும் மொத்த இலங்கையும் எரிக்கும் அளவுக்கா அந்த வால்ல நெருப்பு வச்சோம். அந்த நெருப்புக்கு அவ்வளவு சக்தி உண்டா? அல்லது இது வாலில் உள்ள நெருப்பாக இல்லாமல் பதிபக்தி யுக்த, தன் கணவனிடத்திலே பக்தி கொண்ட பதிபக்தி பூண்ட கற்புக்கரசியான பாலானலோவா, பாலா என்றால் பெண்மணின்னு அர்த்தம். சீதை, கற்புக்கரசியான சீதை இருக்காளே, ஒருவேளை சீதையின் கற்புங்கிற அக்னி தான் நம்மளை போட்டு எரிக்கிறதோ? ஏன்னா தகதிஸ்ம லங்காம், இது மொத்த இலங்கையும் எரிக்கிறதே. அப்ப இது ஹனுமானுடைய வாலில் இருந்து வந்த வாலாநலமா அல்லது சீதை என்ற பாலாநலமா? அப்போ வாலாநலம்னா அனல்னா நெருப்புன்னு அர்த்தம். தமிழ்ல இன்னைக்கு அனல்னு சொல்றோம் இல்லையா, சான்ஸ்கிரிட்ல அனலகானா நெருப்புன்னு அர்த்தம். வாலானலோவா, இது வால்லேந்து வந்த நெருப்பா அல்லது பாலானலோவா அல்லது பாலா என்ற சீதையினுடைய நெருப்பா அல்லது காலானலோயம் ஹி பலாசநாத அல்லது காலாநலமா? அதாவது இந்த இடத்துல காலம்னு சொன்னா பிரளய காலம், ஊழிக்காலம்னு அர்த்தம். இந்த உலகமெல்லாம் அழியும், ஆங்கிலத்துல டெலூஜ்னு சொல்றாங்க பாருங்க. உலகமே அழியக்கூடிய பிரளய காலத்துல ஒரு நெருப்பு வருமே, அதுக்கு காலாநலம்னு பேரு. அப்போ இது வால்லேந்து வந்த வாலாநலமா, சீதையின் கற்பு என்னும் நெருப்பாகிய பாலாநலமா அல்லது ஊழிக்காலத்தில் வரக்கூடிய காலாநலமா? இது எந்த நெருப்புன்னு தெரியலையே, மொத்த இலங்கையை எரிக்கிறதே. ஏன்னா அவ யோசிப்பது என்னன்னா, வால்லேந்து தான் இந்த நெருப்பு வந்தது, அதனால வாலாநலம்னு சொல்றதா? இல்ல மொத்த இலங்கையை எரிக்கிறது பவர்ஃபுல்லா இருக்கு, அதனால பாலாநலம் சீதையின் கற்புன்னு சொல்றதா? அல்லது நமக்கு தெரியாத இலங்கை மட்டுமா எரியறது, மொத்த உலகமுமே எரியறதோ? அப்போ அது காலாநலமா, மொத்த உலகத்தையும் அழிக்கக்கூடிய ஊழி நெருப்பா? ஏன்னா அவளுக்கு உலகம் எரியறதா இல்லையான்னு தெரியாது. நாங்க பாக்குற எல்லா பகுதியும் எரியறதுனால ஒருவேளை மொத்த உலகமும் எரிகிறதோ என்று நினைக்கிறா. இப்படி கோலாகலோ வேதி நிஷாச்சரானாம், நிஷாச்சரர்னா அரக்கர்னு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அந்த அரக்கர்கள்லாம் கோலாகலம், இந்த இடத்துல கோலாகலம்னா ஆரவாரம் பண்றான்னு அர்த்தம். எல்லாரும் சத்தம் போடுறாளாம், இது எந்த நெருப்புன்னு புரியலையே, இது வால்லேந்து வந்த நெருப்பா அல்லது சீதையின் கற்பு என்ற நெருப்பா அல்லது ஊழிக்காலத்தில் வரக்கூடிய நெருப்பா, இப்படி இலங்கையை போட்டு எரிக்கிறதே என்று அவர்கள் சிந்தித்தார்களாம். சிந்திச்சுட்டு அத்தனை பேரும் ராவணன்ட்ட ஓடி வந்து இதை சொல்கிறார்களாம். அதுதான் அப்படியே 60வது ஸ்லோகம். அதான் சொன்னேன் அல்லவா, 59வது தொடர்ச்சி தான் 60. இப்ப இவாள்லாம் ராவணன்ட்ட வந்து சொல்றாளாம், வர்ணாவலிர் வாச்சி சமுத்கதேயம் கர்ணாவலிம் பிரைத்தி தசானனஸ்ய சம்வர்ணயந்தீதி சகீதி சீதா சவ்வர்ணத கிம் ஹசதீதி மந்தம். இப்போ நாம சீதாராமர்கள் முன்பு 60வது ஸ்லோகத்தை சேவிச்சுட்டோம். வர்ணாவலிர் வாச்சி சமுத்கதேயம் கர்ணாவலிம் பிரைத்தி தசானனஸ்ய சம்வர்ணயந்தீதி சகீதி சீதா சவ்வர்ணத கிம் ஹசதீதி மந்தம். இப்போ எல்லாரும் ராவணன்ட்ட போய் வர்ணாவலிஹி வாச்சி சமுத்கதேயம், இப்படி வார்த்தைகள் அப்படியே தொடர்ச்சியா அடுக்கு மொழியில, ஆவலின்னா வரிசைன்னு அர்த்தம். தீபங்களை வரிசையா ஏற்றி வைக்க பண்டிகைக்கு தீபாவளின்னு பேரு. பெருமாளுடைய நாமங்களை வரிசையா சொன்னா அதை நாமாவளின்னு சொல்றோம். அது போல வர்ணாவளி, வரிசையா வார்த்தை அடுக்கு மொழியில பேசி. பொதுவாக அந்த அடுக்குமொழின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ வந்து டி ராஜேந்தர் பேசுறாரு அடுக்குமொழி, அவர் பேர் ஏன் சொன்னேன்னு கேட்காதீங்க, ஒரு புரியறதுக்காக, ஒரு ஞாபகத்துக்காக சொல்றேன். அது போல அடுக்குமொழியில தான் இவாளும் பேசினாலாம். எப்படின்னா,
போன ஸ்லோகம் பாருங்களேன், இது வாலா நலமா, பாலா நலமா, காலா நலமா என்று கோலாகலமாக பேசுறா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ வர்ணாவலிகி இப்படி அடுக்குமொழியாக பேசிக்கொண்டு வந்த அரக்கர்கள் எல்லாம் கர்ணாவலிம் பிரைத்தி தசானனஸ்ய இவாளுடைய வார்த்தைகள் எல்லாம் புறப்பட்டு வந்து கர்ணாவலிம் ராவணனுடைய காதுகளின் வரிசை வழியா அப்படியே பூண்டுதான். கர்ணாவலிம், ஆவலினா வரிசை, கர்ணம்னா காது, கர்ணாவலிம் ராவணனுடைய காதுகளின் வரிசைகளை பிரைத்தி உள்ளே நுழைந்தது. தசானனஸ்ய இப்ப இவனுக்கு என்ன பிரச்சனைன்னா, தசானனம் 10 தலை இருக்கான். பாருங்க, 10 தலை இருந்தா நம்ம நல்லதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலா 10 தலை இருந்தா கஷ்டம்தான் ஜாஸ்தி. இப்ப இவனுக்கு என்ன எடுத்து 20 காதை எடுத்து வேண்டாத விஷயம்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுடுவோம். இப்ப ராவணனுக்கு என்ன பிரச்சனையா, கர்ணாவலியும் பிரைத்தி தசானனஸ்ய இது அப்படியே ஒவ்வொரு காதுக்குள்ளேயா போயிட்டு இருக்கான். இப்போ முதல் முகத்துல உள்ள வலது காது வழியா நியூஸ் உள்ள போறது. ஆஹா, இலங்கையே எரிஞ்சிட்டு இருக்கே, இது வால்லேந்து வந்த வாலா நலமா, சீத்தையின் கற்பாகிய பாலா நலமா, ஊழிக்கால நெருப்பாகிய காலா நலமா என்று கோலாகலமாக கேட்க வர்ணாவலிர்வாச்சி சமுத்கதேயம் இந்த வார்த்தைகள் எல்லாம் புறப்பட்டு வந்து கர்ணாவலின் ராவணனுடைய இந்த காதுல போனா சீச்சி இடது காதால வெளியில தள்ளுன்னு தள்ளுறான். தள்ளினா அடுத்த முகத்துல உள்ள வலது காதுக்குள்ள போறது. அது சீச்சி வெளியில தள்ளுறான், உடனே இடது காது வழியா வெளில வந்தா அடுத்த முகத்துக்கு போறது. இப்படியே சுத்தி சுத்தி வந்துதான். இது ஆச்சரியம் இல்ல. இந்த காதுல கடைசியா 10வது முகத்தில் உள்ள இடது காது வழியா அந்த நியூஸை வெளியில தள்ளினா அந்த பக்கத்துல இருந்து அடுத்த அரக்கன் இதே வார்த்தை சொல்றானா, இது காலா நலமா, பாலா நலமா, வாலா நலமா புரியலையேங்கிறான். அது மறுபடியும் இந்த பக்கத்தால வந்துட்டு இருக்கு. மறுபடியும் இப்படியே தள்ள வேண்டியிருக்கு. திக்கு முக்காடி போயிட்டானா ராவணன். சே, அன்னைக்குதான் ஃபீல் பண்ணானா, ஒரு முகத்தோட இருக்கிறவாள்லாம் ரொம்ப நன்னா இருக்காடா உண்மையில. ஏன்னா ஒரு வேடிக்கையா கூட நகைச்சுவை சொல்லுவா, சார் ராவணனை மாதிரி 10 தலை இருந்தா கஷ்டம், ஏன்னா நமக்கு ஒரு மூக்குல சளி பிடிச்சாலே அதை சிந்தறதுக்கு நேரம் இருக்க மாட்டேங்கிறது. இப்போ 10 மூக்கோத்தனுக்கு இருந்து அதுல 20 நாஸ்ட்ரில்ஸ் மூக்கு துவாரம் இருந்ததுன்னா அவன் எத்தனை வச்சு சிந்திட்டே இருக்கிறது. ஆனா பரவாயில்ல, அவனுக்கு 20 கை இருக்கு, சோ ப்ராப்ளம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நமக்கு தலை மட்டும் ஜாஸ்தியா இருந்து கை கம்மியா இருந்தா கஷ்டம். ஆனா ராவணனுக்கு 20 கை, மூக்க சமாளிச்சிருவான். காதை எப்படி சமாளிக்கிறது? எல்லா திசையில இருந்து எல்லா காதுல இருந்து இதே செய்தி வந்ததாலே சம்வர்ணயந்தி சகீதி வாச்சா, இது ராவணன் இப்படி கலங்கி போனான் என்று இதை சரமா என்ற சீத்தையின் தோழி விபீஷணனின் மனைவி என்னிடம் வர்ணித்தாள்னு இப்போ சீத்தை சொல்ல, சீதா சௌவர்ணத கிம் ஹசதீதி மந்தம். ராமா அந்த சீத்தையினுடைய இனிமையான வார்த்தையை கேட்டுத்தான், சௌவர்ணதகா இனிமையான சீத்தையின் அந்த கூற்றை கேட்டுத்தான் சரமா தன்னிடம் சொன்னதை சீத்தை உன்னிடம் சொல்ல, அதை கேட்டு கிம் ஹசசீதி மந்தம், அதனால ராமா நீ மெல்லிய புன்னகை செய்கிறாயோ என்று கேட்கிறார் வில்லூர் சுவாமி. அப்போ 59வது ஸ்லோகத்தின் கருத்து என்னன்னா, இந்த நெருப்பு இலங்கையே எரிப்பதை பார்த்துவிட்டு அரக்கர்கள்லாம் இது ஹனுமான் வால்லேந்து வந்த நெருப்பா, அல்லது சீத்தையின் கற்பு என்ற பாலா நலமா, அல்லது ஊழிக்காலத்தில் உலகை அழிக்கும் காலா நலமானு உரத்த குரலிலே ஒலி எழுப்பி ஆரவாரம் செய்தார்கள். 60வது ஸ்லோகத்துல இவா போட்ட ஒலியானது அப்படியே அடுக்கு மொழிகளாக வந்து ராவணனுடைய அடுக்கடுக்கான காதுகளுக்குள்ள போய் அவனை படுத்தித்து இந்த செய்தியை சரமா சீதையிடம் சொன்னதை சீதை ராமா உன்னிடம் சொல்ல, அதை கேட்டுத்தான் மெல்லிய புன்னகை நீ பூக்கிறாயா என்று கேட்கிறார் வில்லூர் சுவாமி. இப்போ 3 விஷயங்கள் இங்கே. ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்னன்னா, ஹனுமான் வச்ச நெருப்பின் சிறப்பை நினைச்சு ராமன் புன்னகை செய்தான். நெருப்பின் சிறப்பு, பா எப்படிப்பட்ட நெருப்படா வச்சான். இது வந்து சீத்தையின் கற்பா ஊழிக்கால நெருப்பா என்று புரியாத அளவுக்கு எல்லாரும் கலங்கும்படியாக நெருப்பு வச்சிருக்கானே, எப்பேற்பட்ட ஆற்றல் ஹனுமானுக்கு என்பதை நினைத்து ராமன் புன்னகை செய்தான். இது ஹனுமானுடைய ஆற்றலுக்காக ராமன் பூத்த புன்னகை. 2, இது வெளிப்படுத்தக்கூடிய ஹனுமானுடைய குணம் என்னன்னா, அதான் எதிரியோட காதலையும் விரல விட்டு ஆட்டுவாருங்கிறத காமிச்சுட்டார். ஏன்னா 10 தலை 20 காது ராவணனுக்கு, அத்தனைக்குள்ளேயும் இதே செய்தி போய் ராவணன் திணறி கலங்கி போகும்படியாக பண்ணார் இல்லையா? அப்படிப்பட்ட பராக்கிரமம் ஹனுமானுக்கு உண்டு. அவர் வச்ச நெருப்பு ராவணன் காது வரை போய் தாக்கியது என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்கிறோம். அவர் பராக்கிரமம் என்னும் குணம் காட்டப்படுகிறது. 3, இதை ரசிக்கும் அடியார்களுக்கு என்ன பலன்னா, எல்லாவித சங்கடங்கள், வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள் சங்கடங்கள் அனைத்தும் நீங்க வாங்கோ. 2 ஸ்லோகத்தையும் சேர்த்து செவிச்சுப்போம். 59, 60 2 ஸ்லோகங்கள் சுந்தர ஸ்பந்தத்துல. நிறைய பேர் அடியனிடம் கேட்கிறார்கள், இந்த புன்னகை ராமாயணம் புத்தகமா எங்க கிடைக்கும்னு. ஒண்ணு, நமக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் கொடுத்து உபகாரம் பண்ணுபவர் யூஎஸ்ல இருந்து ஒருத்தர் பண்றார், ஸ்ரீ ஊவே சுந்தர் கிடாம்பி என்பவர். நீங்க தமிழ்ல டெக்ஸ்ட் பாக்குறீங்க இல்லையா, இதெல்லாம் ஒரு விசேஷ சாஃப்ட்வேர்ல நம்ம சங்கரா தொலைக்காட்சி மற்றும் கவசம் கனெக்டுக்காக
எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஸ்ரீ உவே சுந்தர் கிடாம்பி என்பவர் டைப் பண்ணி கொடுக்கிறார். அவருடைய சைட் www.prapatti.com. அதில் நீங்கள் மந்தஸ்மித ராமாயணம்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா லாங்குவேஜ்லையும் இந்த புன்னகை ராமாயணம் கிடைக்கும். தமிழ் ஸ்கிரிப்டு, சான்ஸ்கிரிட் ஸ்கிரிப்டு, இங்கிலீஷ் ஸ்கிரிப்டு, அப்புறம் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ரோமன், அப்புறம் தமிழ் வித் நம்பர்டு ஃபாண்ட்ஸ். இதில் என்னென்னலாம் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ எல்லா ஃபாண்ட்ஸ்லையும் prapatti.com மந்தஸ்மித ராமாயணம்ங்கிற பேரில் இது கிடைக்கும். இல்லை எங்களுக்கு புத்தக வடிவில் வேண்டும்னா நீங்கள் வடுவூர் கோதண்டராம சுவாமி திருக்கோவிலை தொடர்பு கொண்டால் அவர்கள் புத்தக வடிவில் நீங்கள் பெறுவதற்கு ஏற்பாடு செய்வார்கள். அப்போ வாங்கோ, 59, 60 2 ஸ்லோகங்கள், சங்கடங்களை போக்கக்கூடிய ஸ்லோகங்களை சேவிப்போம். வாலா நலோவா பதிபக்தி யுக்த பாலா நலோவா தகதி ஸ்மலங்காம் காலா நலோயம் ஹி பலாசநாதா கோலாஹலோ வேதி நிஷாச்சராணாம் வர்ணாவலிர் வாச்சி சமுத்கதேயம் கர்ணாவலிம் பிரைதி தசானனஸ்ய சம்வர்ணயந்தீதி சகீதி சீதா சௌவர்ணதः கிம் ஹசசீதி மந்தம். நன்றி, வணக்கம்.